இவன் தான் இவனால தான் எல்லாமே. கோயம்புத்தூர் குண்டி வெட்டி பிள்ளை செத்து போட்டான்னு சொன்னாங்களே, இன்னும் எப்படி உயிரோட இருக்கும்? அவனை தப்பிச்சு விட்றாங்க. செக் போஸ்ட்ல அலர்ட் பண்ணி தூக்கிடலாமா சார்? வேணாம், எங்க போறான்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. என் பொண்ணுக்கு காலேஜில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் என் நண்பன்றதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அது என்னன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் இந்த ஸ்டாலின் அவங்க ஆட்கள் தொல்லை தாங்க முடியல. எம்எல்ஏ கமிஷனர்னு அவனுக்கு எல்லாரையும் தெரியும். அவனுக்கு வேணுன்ற பொண்ணை கிளாஸ் ரூம்லேயே வந்து இழுத்துட்டு போயிடுவான். இதை எதிர்த்து நாங்கள் பல தடவை போராடி இருக்கோம். அப்படி போராடினவங்கள போலீஸை வச்சே மிரட்டுவான். அப்படி இல்லைன்னா ரவுடிகளை வச்சு மிரட்டுவான். இதை எதிர்த்து பல பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கோன்னு கூட மிரட்டி பார்த்தாங்க. அப்படி தப்பிக்க நினைக்கிற பொண்ணுங்களை கோழி வண்டியில கடத்திட்டு போய் வித்துருவான். இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லணும்னு நானும் முயற்சி பண்ணேன். ஆனா என்னையும் கொன்றுவேன்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டினான். அவனால உங்க பொண்ணுக்கு இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்க பொண்ணோட சாவுல இருக்கிற மர்மத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா பல பொண்ணுங்க உயிரை நம்ம காப்பாத்தலாம். ஒரு நாள் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மறுநாள் இங்க கொண்டு வந்து விட்டா. அவ அட்ரஸ மேனேஜ்மெண்ட்ல இருந்து வாங்கி தரேன். ஒரு முக்கியமான விஷயம், தர்ஷன் ஒரு பையன் உங்க பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா, அவனையும் கொஞ்சம் விசாரிச்சா நல்லா இருக்கும். சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறியா? தண்ணி கூட சரியா குடிக்க மாட்டேங்கிறியாமே. டைமுக்கு இனிமே சாப்பிடணும். சரிப்பா. உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆனதும் ஸ்கூலே ரெண்டாக்கிட்டார். இந்த நேரத்தில் அவளை எக்ஸாம் எழுத வேணான்னு சொல்றது சரியான முடிவு இல்லை சார். என் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்க வலியும் வேதனையில் அவ வந்து எக்ஸாம் எழுதணுங்கிறது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாப்கின்லாம் நாங்களே ப்ரொவைட் பண்றோம் சார். நாங்களும் பொண்ணுங்க தானே சார். இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்களும் கடந்து தான் சார் வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத வேணானா எப்படி சார்? நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா இது அவளுக்கு முதல் அனுபவம். அதனால தான் அவ எழுத வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்க சொல்றத நினைச்சா சிரிப்பா இருக்கு சார். பீரியட்ஸ் டைம்ல ஒலிம்பிக்லயே ஓடிட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்களே. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, ஆனா எனக்கு வலிக்குது. அவ எழுதக்கூடாதுங்கிறது நான் எடுத்திருக்கிற முடிவு. சார், ஒரு வருஷம் வேஸ்டா போதே சார். போகட்டுமே. கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள 2 வருஷம் இருந்தது இல்லையா? எதுக்காக? ஆரோக்கியத்துக்காக. என் பொண்ணோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் போனா போகட்டும். நான் வரேன் சார். சார், நான் ஒன்றும் மேனேஜ்மெண்ட்டை பேசி வீட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சார், அவ ஸ்கூல்ல எழுதுனா என்ன, வீட்டில் எழுதுனா என்ன? இந்த மாதிரி நேரத்தில் அவ எழுதக்கூடாதுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொண்ணுங்க பெரிய மனுஷியானா லீவ் எடுத்துக்கலான்னு சட்டம் கொண்டு வந்ததே இவரால் தான். அதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வரம்மா. ஏமா, இப்பெல்லாம் புருஷ செத்த பொட்டு கூட வச்சுக்கிறாங்க. மெட்டி கூட போடுவாங்க. யோ, நீ எல்லாம் என்னத்துக்கு வார்த்தை பிடிச்ச? எவ என்னத்தை போட்டிருந்தா உனக்கு என்னையா? நீ வீட்டுக்கு வந்து சேர் ஃபர்ஸ்ட். என்ன கேட்டேன்னு இப்படி திட்டுற? நிமிஷாவோட ஸ்கூல் வாத்தியார் வந்தாரு. நான் பார்த்தேம்மா. நான் இப்ப என்ன பண்ணணும்?
ஏதாவது சந்தேகம் வந்ததா? ஆமா, அவர் என் கால்ல இருக்கிற மெட்டியை பார்த்தாரு. வாதியாரால நமக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி. வெட குஞ்சுடா. ஏய் என்னாச்சலாம்? ஏய் எதுடா ஆச்சா? என்னடா பண்ண? யார் இது உனக்கு? இவன் என் பொண்ணுடா. சரி உன் பொண்ணு தானே, நான் வேற பொண்ணு பார்த்துட்டு போறேன். நீ எங்க போய் நின்னாலும் நான் அங்கே வருவேன். கேளு, என் பழப்பே தான். பாத்தீங்களா சார், வயசு பிள்ளைங்க பஸ்ல போக முடியுதா? பொறுக்கி பசங்க. என் கையில மட்டும் கத்தியோ துப்பாக்கியா இருந்தா அவ்வளவுதான் சார். சார் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன், துப்பாக்கிலாம் எடுத்து காட்டுறீங்க. சொல்லுங்க. பஸ்ல பேசஞ்சர் ஒருத்தன் சுட்டுட்டு போயிட்டான் சார். ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கண்ட்ரோல் ரூம் கோய் மரமலம் பக்கத்தில் தனியார் பேருந்தில் ஒரு நபரை சுட்டுக் கொண்டிருக்காங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ் சம்பவ இடத்துக்கு செல்லவும். வண்டி வந்தது. மரப்பாலத்தில் எவனோ பஸ்ஸில் சுட்டுறாங்களா? அது என்னன்னு பார்த்து எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் பெருங்குடி மக்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்திக்கு முதலாக வாழ்த்து சொல்லுகிற உங்கள் தமிழக முதல்வர் தென்பாண்டி தங்கராஜ். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் இருக்கானோ இல்லையோ, ஆனா ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, நீங்கெல்லாம் போங்க, அப்படியே குனிஞ்சபடியே போங்க, நிமிந்திராதிய. அப்புறம் நான் குனியணும். இந்த உள்துறை உதவாத்துறை எல்லாம் எங்கேயா? வா வா வா. வணக்கம் தலைவரே. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுதுரு. காலில் விழுந்தே மந்திரி ஆயிட்ட. பேரு தான் வளர்புற, ஒரே தேய்பிரையாத்தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கொடுக்க சொன்னேன், கொடுத்தேன். சட்டம் தான் இருக்கு, ஒழுங்கு இல்லை. சரி, அந்த சுகாதாரம் விஜயபாஸ்கர் கதை என்னாச்சு? தலைவரே, விஜயபாஸ்கரோட 20 எம்எல்ஏக்கு குஜராத் நீரோ பெரிய அமௌண்டா செட்டில் பண்ணிருக்கான். ஆக அந்த குஜராத்காரன் தமிழக சுகாதாரத்துறையை விலைக்கு வாங்கிட்டான். நமக்கு யாரு சிக்க மாட்டேங்கிறாங்களே. திருப்பூர் எம்எல்ஏ ரங்கராஜன் சட்டசபையில நீரவோட போலி மாத்திரையை பத்தி பேசினாரு. தெரியும் இல்லையா, அவரை கொலை பண்ணதே நீரவ் தான். வணக்கம் தெய்வமே. சட்டசபையில போலி மாத்திரை பத்தி எதுக்கு பேசினேன்? நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும். நானே தற்கொலை பண்ணிக்கிட்டேன். நீரோவால தான் அவர் செத்தாரு. ஆனா குடும்ப பிரச்சனையால தான் செத்ததா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆக நீரவ் விஜயபாஸ்கர் கூட்டணி ஆட்சியா? கலைச்சிருவோம். செத்துடலாமா? செத்துடலாம். சாவர தவிர வேற வழி தெரியல. நான் விஷத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஏதோ பொட்டி கடையில போய் மளிகை சாமியா வாங்குற மாதிரி பேசிட்டு போறீங்க. வேற என்ன செய்யறது? நான் எதுக்காக வாழணும்? என்னையே ஏமாத்திட்டு நான் வாழணுமா? மாப்பிள்ள, எல்லாருக்கும் அறிவுரை சொல்றேன். நீங்க உங்க பொண்ணு எப்படி செத்தா, ஏன் செத்தான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ செத்ததுக்கு ஒருத்தன் காரணமா இருப்பான்ல, அவனை கண்டுபிடிக்க வேணாமா? இப்படி திடீர்னு நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா நாங்களாம் எங்கேயா போறது? ஆமா மாமா, அவ சாவுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற வலியை விட அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படுற வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் மாப்பிள்ளை, நீ சொல்றதா சரி, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாயா கரெக்டா இருக்கும். அதை செய். ஹலோ, நான் வந்து அனிதா பேசுறேன். எங்க இருக்க நீ?
நான் ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், சீக்கிரமா வா. சார் தர்ஷன் நம்பர்ல இருந்து லொகேஷன் அனுப்பிச்சிருக்கோம். பார்க்கலாம். ஹலோ, உங்க மொபைலுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிரு. உடனே நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். என் பொண்ணு ஏன் செத்தான்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. உன்னோட சாவு கூட இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்பல, அவளை தொல்லை பண்ணக்கூடாது. அவ தான் உன்னை விரும்பல இல்ல, ஏன்டா தொல்லை பண்ண? அவ எங்க கிட்டயும் சொல்லாம யார்கிட்டயும் சொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாடா. அவ சாவுக்கு நீ ஒரு காரணம்டா. சாவுடா. செத்ததா ஊரே ஏமாத்திட்டு இவனை ஏன்டா கொலை பண்ண வந்த நீ? பாய்ஸ், பேக் எடுங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான்னு செக் பண்ணு. உன்னால என் குடும்பத்தை எழுந்து, என் வேலையை எழுந்து, உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேற பேர் இருக்கு. இவ பேர் என்ன சொன்னீங்க? சபி, இவனை கூட்டிட்டு கிளம்புங்க. இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. ஓகே சார். என்னடா இது? தாவூத் இப்ராஹிம். எதுக்குடா அந்த புது பேரு? தாவூத் இப்ராஹிம். யாரை ஏமாத்த அந்த புது பேர் வச்சிருக்க நீ? சொல்றா சொல்றா சொல்லு. ஊட்டில ராம், கோயம்புத்தூர் தாவூத் இப்ராஹிமா? ஏய், நிமிஷா அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு வருது எனக்கு ஏதோ சரியா படல. என்ன சரியா படல? நம்ம போலனா இவனை சுற்றுப்பாரு. அவங்க சொல்றது கரெக்டு தான். நிமிஷாவோட அப்பாவை நம்ம அப்படியே விட்டு வந்துடக்கூடாது. ஏய், யாரா நீங்கெல்லாம்? அவங்கெல்லாம் போலீஸ். பத்தாததுக்கு இந்த ஆள்கையில துப்பாக்கி வர வச்சிருக்கான். என்ன பண்ணானே தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன்னை காப்பாற்றணும். நீ வா. நீ வரியா இல்லையாடி? அப்படி என்னதான் சார் பண்ணாவ? இந்த நாயினால என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டான். என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் ஆக தனியா போயிட்டான். என் கையால சண்டா நீ சாவணும். நீ சாவணும்டா. நான் ஊட்டியில் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது என் பொண்ணு கூட படிச்ச ஒரு பொண்ணு ஒரு பையன் ரோட்ல கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. கைய விடுடா. கைய விடுன்னு சொல்றேன்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறியா? என்ன பண்ற பப்ளிக்ல? அவன் என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல கையை பிடிச்சி கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்களா? சார் நிறுத்துங்க. ஃப்ரெண்ட் ஆம்பளை பசங்களால பிரச்சனை கிடையாது, பொம்பளை பசங்களால தான் பிரச்சனை. உனக்கு உள்ள வச்சா எல்லாம் சரியா போகும். சார், என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னா லேடி போலீஸ் தான் வரணும். சட்டம் பேசுறியா? அப்ப உன்னை ஒழுங்கா வளர்த்துருந்தானே ஏன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். ஏன் வேண்டாம்? அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவங்க அப்பனை வர வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு இருனா. நிமிஷா. அப்பா. ஏய், யார் நீ? அப்பா. ஓ, பார், ஒரு போலீஸ்காரன் ஊரை காப்பாத்துற மாதிரி ஒரு அப்பன் தான் குடும்பத்தை ஒழுங்கா காப்பாத்தணும். உன் பொண்ணு எங்க போறா எங்க வரா நீ பாக்குறது இல்ல? என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும். நான் தெரியும் உனக்கு. உன் பொண்ணை பத்தி அவன் கூட ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு அவன் கூட ஓடி போயிடுவா. அவன் சரியில்லை தற்கொலை பண்ணிக்குவா. இந்த போலீஸ்காரங்க எதுவுமே கவனிக்கலன்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இல்ல? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன் பொண்ணை பத்தி உன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் உனக்கு தெரியும். வெளியில வந்தா எங்களுக்கு தான் தெரியும். ஏய் ஏய், குரல் விடுற? 13 வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்ததே தப்பு. ஓஹோ, வாங்கிட்ட இருந்தா உன் பொண்ணு சட்டம் கத்துக்கிச்சா? ஸ்கூலுக்கு போற வயசுலயே? ஏன் ஸ்கூலுக்கு போற பசங்க சட்டத்தை தெரிஞ்சுக்க கூடாதா? கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்லது. இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கவே நடக்காது. ஓ, சாரு லாயருங்களா? ஏன்
லாயர் மட்டும்தான் இந்த நாட்டோட சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத தலையெடுத்தா? ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா உன்ன மாதிரி சில போலீஸ்காரங்க எந்த தப்பு பண்ண முடியாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச சட்டத்தை சாருக்கு காட்டுவோம். நீ போ. மாப்பிள்ள, நீங்கள் வெளியே போனால் உங்களை போலீஸ் பிடிச்சிரும். இது உங்கள் போட்டோவோட பிரிண்ட் அவுட்டு. இது எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க. பட்டப்பகலில் அதுவும் பஸ்ஸில் யாராச்சும் சம்பந்தமே இல்லாமல் கொலை பண்ணுவாங்களா? சம்பந்தமே இல்லைன்னு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனையை நம்ம கடந்து போகிறோம். அதுதான் ஒரு நாள் சமுதாயத்தில் வளர்ந்து நிற்குது. பஸ்ஸில் ஒரு பொண்ணை ஒருத்தன் கண்ட இடத்துல தொடுறான். நாம் அதை கண்டுக்காம விட்டுட்டா அதே பஸ்ஸில் அவளை ரேப் பண்ணுறான். சட்டத்தை நம்ம மதிக்கிறோம், ஆனால் நியாயத்துக்காக போராட வேண்டியது. என்னால் இந்த நாட்டை திருத்த முடியாது, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்கள என்னால் திருத்த முடியும். இங்கே பாரு, உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே இல்லைங்கிற இவங்கெல்லாம் உன் பின்னாடி இருக்காங்கயா. நாளைக்கு ஒன்னால இவங்களுக்கு பிரச்சனை வந்தா? என்னால் யாருக்குமே பிரச்சனை வந்தது. என் பொண்ணோட கடைசி நாட்களில் இவங்க தான் அவளோட இருந்தாங்க. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவங்களோட இருக்கேன். இங்கே பாரு, இங்கே இருந்தால் உன்னை போலீஸ் பிடிச்சிரும். பேசாம ஊருக்கு வந்துரு. போலீஸ் தானே, பார்த்துக்கலாம். போகலாம். சொன்ன கேள்வி போகலாம். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பாரு. நான் சொல்றத கேட்காம. அவ பிரெக்னன்சி கார்டை பத்தி சர்ச் பண்ணியிருக்கா. வேற என்ன இருக்குன்னு பாருமா. சார், இதுல பிரெக்னன்சி கார்டு இருக்கு. அதை வாங்கி அவ டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரிசல்ட் என்னம்மா? இது பாசிட்டிவ் தான் சார். என்ன நடக்குதுன்னே தெரியலையம்மா. சார், இந்த பிராண்ட் ஃபேக்கு சார். எனக்கு தெரியும். இங்க நிறைய போலியான டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க சார். அது எப்படிம்மா மெடிசனை ஃபேக்குங்கிற? இங்க ₹1 மாத்திரையில மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மெடிக்கல் ஷாப்போட லாபம், மெடிக்கல் ரப்போட கமிஷன், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் டேக்ஸ், அந்த மாத்திரையோட விளம்பரம், இதெல்லாம் போக அந்த மாத்திரையோட பவர் வெறும் 10 காசு தான் இருக்கும். அதுவே சில ஆளுங்க போலியா தயாரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் சார் அவங்கள. போலி மாத்திரை விற்கிற மெடிக்கல் ரெப் எங்க டீன் டாக்டர் கிட்ட பேசுறது ஒரு நாள் நான் கேட்டேன் சார். பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா? ஐயோ சார், போலி மாத்திரை தான், ஆனால் யாரும் சாக மாட்டாங்க. அவர் தான். அவனை நீ எனக்கு அடையாளம் காட்டுறியம்மா? காட்டுறேன் சார். என் பொண்ணு வாங்கின பிரெக்னன்சி கார்டு போலின்னா அவ காலேஜ் சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் அதை வாங்கியிருக்கணும். முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கணும். இவளை இங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்ததில்லை சார். இங்கே சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை செக் பண்ணி காட்ட முடியுமா? பார்க்கலாம் சார். யார்கிட்டயும் அவ சொல்ல மாட்டா. நிமிஷா பத்தி தெரியாதா? யாரும் பயப்படாதீங்க. இவங்க இங்க வந்திருக்காங்க. தெரியாது. இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இங்கே எத்தனையோ பேர் வர்றாங்க போகிறாங்க, ஞாபகம் இல்லை சார். சிசிடிவி கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? நீங்கள் யாரு? இவன் என் பொண்ணு. வாங்க காட்டுறேன். யாருக்கும் பயப்படாத சொல்லு. என் காலேஜில் ஒரு ரவுடி கேங்கு. இன்ஜினியரிங் படித்தா 5 லட்ச ரூபா செலவாகும்ல. ஒரு 5 நிமிஷம் சொகத்தை கொடுத்தா அந்த ஃபீஸை நானே கட்டுறேன்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. இதை வெளியே சொன்னால் அவங்கள நிர்வாணமாக படையெடுத்து வெளியிட்டுருவேன்னு மிரட்டுவானுங்க. அதனால மோஸ்ட்லி இதை யாரும் வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க. ஏமா 10 நாளைக்கு முன்னாடி தொப்பி போட்டுக்கிட்டு கண்ணாடி மாட்டிக்கிட்டு தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்தா நான் பாருமா, அவன் மூஞ்சில ஏதாவது தெரிதா பாருமா? ஆமா சார், வந்திருக்கா. ஆனா டேப்லெட் மட்டும்தான் வாங்கியிருக்கா. 10 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காளா பாரு. அவன் ஃபேஸ் இங்க எந்த சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் ஆகல. தெளிவா முகத்தை மாறிக்கா கேப் போட்டு போயிருக்கான். ஐ சி. 10 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோல எடுத்து பாருமா. பாக்குறேன். நான் போலீஸ்காரன் பொண்ணுன்றதுனால என்கிட்ட யாரும் வரல. ஐ திங்க் நிமிஷாவுக்கு அவங்களால பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். யார் அவ? பயப்படாம சொல்லு. ஸ்விம்மிங் பூல். சொல்லு. சரளா. என்னால முடியல டீச்சர். அண்ட் ட்ரை. செக்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற?
உன்னோட 5 நிமிஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஏலம் போயிருக்க. 20 lakhs உனக்கு தரேன். உன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஆப்பிளுக்கு இந்த ஆம்பளைங்க எவ்வளவு வேணா தருவாங்க. என்ன சொல்ற? ஸ்வீட் கேர்ள். பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க யோசிப்பாங்க. சரி போ, பார்த்துக்கலாம். சார் இதுல வந்திருக்கான், ஆனா இதுலயும் கேப் போட்டு தான் வந்திருக்கான். அவன் ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கிறான். நிமிஷாவுக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான். அவனை ஜூம் பண்ணு. ஜூம் பண்றாங்களா? அந்த ஜூவில் போய் பாருமா. ஓகே சார். இவன் நிமிஷா மெடிக்கல் ஷாப் போன 2 வாட்டியும் ஃபாலோ பண்ணியிருக்கா சார். சார் இதுல லைட்டா அவன் ஃபேஸ் தெரியுது சார். அதை ஒரு போட்டோ ப்ரே போட்டு என் செல்லுக்கு அனுப்புவான். டேய் அவனை உன்னை தூக்கலடா. இந்த பிராண்ட் எல்லாம் இல்ல மேடம். இல்லீகல் ப்ராடக்ட் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. சார் சார் சொல்லிடுறேன் சார். நாங்க இந்த ப்ராடக்ட்ல யார்கிட்ட வாங்குறோம்னு ஃபோன் நம்பர்லாம் சொல்லிடுறேன் சார். நம்பர் சொல்லு. அந்த மெடிக்கல் ரப்பை தெரிஞ்சவனை வச்சு நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல். கலப்படம் இங்க எல்லாத்துலயும் கலப்படம், மாத்திரையிலும் கலப்படம். இது எல்லாம் பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வைக்கிறேன். என் பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி அவ பின்னாடி ஃபாலோ பண்ண ஷரத்தை தேடி போனா ஸ்விம்மிங் பூல் சரளா, பிரபஞ்சன், இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஆமாம் சார், அவனுங்களாம் பெரிய ஆளுங்க சார். அவனுங்களெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கரெக்டு தான். அவங்க தொழிலே தப்பு பண்ணுறது. அவங்க எதுக்குமே துணிஞ்சவங்க. அதுக்காக அவங்களோட எப்பவுமே 10 ரவுடிங்க, 10 போலீஸுங்க, 10 மினிஸ்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம். நம்மளோட பலமே நம்மளோட மூளை தான். கரெக்டு தான். ஆனால் நான் அவங்க கூடவே இருந்ததுனால சொல்கிறேன். அவனுங்களுக்குலாம் நம்ம சாதாரணம் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பானு. ஏய், நான் நடக்காது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. இதான் உன்கிட்ட முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்சா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. ஏய் இரு. எதுக்காக நீங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? சார் அப்படிலாம் விட்டு போயிட முடியாது சார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்போ அதே இழப்பு தான் சார் எனக்கும். கடைசி வரைக்கும் உங்க பின்னாடி தான் இருப்பேன். ஆமா சார், நாங்க உங்க கூட இருந்தது நிமிஷாக்காக மட்டும்தான் சார். இப்ப நாங்க உங்களை விட்டுட்டு போனாதான் அவளுக்கு செய்யற துரோகம். புரியுதுமா? இது பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. அதுக்கு பெரிய பலம் தேவை. அதை நான் பார்த்துக்கிறேன். எதிரிங்களை அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவை. ஆனா அது நமக்கு தேவையில்லை. அவங்களோட பலமே போலி மாத்திரை விற்கிறது தான். பலவீனம் அவங்களோட வியாதி. எதிரிக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கணும். அவனுங்க விற்கிற போலி மாத்திரை அவனுங்களுக்கே கொடுக்கணும். ஏப்பா நானாவது வாண்டடா வந்தேன், நீ எப்படி போச்சுக்கடா? அது சொன்னா அசிங்கம். ஹலோ பிரதர். ஹலோ. ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து நாங்க எல்லாம் வரோம். 1 டேக்கு தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி வாங்க. என்னடா துப்பாக்கியில வச்சிருக்கீங்க? யாரா நீங்க? ஓ, கடத்திட்டீங்களா? இன்னைக்கு கடத்தாம கூப்பிட்டா வந்திருப்பேன். ஆனா கடத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. வா பிரபஞ்சா, வா வா. உன்னை தூக்கிட்டாங்களா? ப்ளீஸ் சிட் டவுன். பிரபஞ்சத்தையே தூக்கிட்டாங்களா இவங்க? பஞ்சாப்ல இருந்து வந்த சிங்குங்க லிஃப்ட் கேட்குற மாதிரி வந்து என்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. மேடம், என்னை யாரோ கடத்திட்டாங்க. பேர் என்ன? மேடம், நீங்க யாருன்னு கேட்குறாங்க. ஹர்பஜன் சிங். ஃபாஸ்ட் பாலர். மேடம், ஹர்பஜன் சிங் ஃபாஸ்ட் பவுலர். ஆமா. ஹர்பஜன் சிங் ஸ்பின் பவுலர்டா. போன அவன்ட்ட குடுறா. யார் நீ? மாண்புமிகு ஏமாத்திர சாரி போலி மாத்திரை விற்கிற அமைச்சர் அவர்களே வணக்கம். ஸ்விம்மிங் பூல் சரளா, கமிஷனர், கள்ளத்துப்பாக்கி ரவி, இப்போ இந்த பிரபஞ்சன், இவங்க எல்லாரும் நம்மளோட தான் இருக்காங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ எல்லாம் சாதாரணம். அந்த நீரவ் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நீ நிக்கிற இடத்துலயே உன்னை ட்ரேஸ் பண்ணி தூக்கிடுவேன். தூக்குங்க. பஞ்சாப்க்கு வாங்க, உட்காந்து பேசுவோம். காலையில இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன், எதுவுமே சாப்பிடல. ஒரு சூடான டீ கிடைக்குமா?
எனக்கு மட்டும் சுகர் கம்மியா. தர்ம பிரபு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும். கேட்ட உடனே டீ வருது. என்னடா டீயை கேட்டா குலோப் ஜாமுன் கொண்டு வர? எனக்கெல்லாம் குலோப் ஜாமுன் வேண்டாம், அவங்களுக்கு கொடு. எனக்கு சுகர் 400 ரூபா. சுகர் 800 ஆகிட்டீடா. யோ, எனக்கு ஸ்வீட்டை கொடுத்து சாவடிக்க பாக்குறியா? மத்தவங்களுக்கு சுகர் ஆனா மாத்திரை வைப்பேன், அதுலயும் போலி மாத்திரை வைக்கிறா. எனக்கு டெத் கன்ஃபார்ம். தோ இவனே கூட சேர்த்துக்கப்பா. இவனுக்கு சுகர்லாம் இல்ல, பிபி. இவனுக்கு ஒரு பாட்டில் ஊறுகாவோ ஒரு கட்டு அப்பளமோ பொரிச்சு கொடு. 2 பேரும் சேர்ந்தே சேர்த்துடுறோம். உன்னை நான் என்னடா பண்ண? என்ன கடத்தி வச்சிருக்க? என்ன பண்ணியா? உயிருக்கு போராடுறவங்களுக்கு போலி மாத்திரையா வித்துட்டு இருக்கேன். இவனாவது மாத்திரை பிரபஞ்சம் பட கிளாடிப்பா. பொண்ணுங்களெல்லாம் ஃபாரினுக்கு கடத்துறோம். என்னால நீ பாதிக்கப்பட்டவளா சொல்லு, என்ன கொன்று. இல்லைன்னா நீ பாதிக்கப்படுவ. என்ன சொன்ன? பாதிக்கப்படுவேனா? என்ன சரத்து, ரத்தத்தை பண்ணிட்டு வரியா? பனி நல்லா ரத்தமா இருக்கு. இவனை யாரும் தெரியுதா? எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். சரளா மேல கை வச்சுட்டீல. மும்பைல இருந்து சென்னைக்கு லேண்ட் ஆயிருப்பாரு நம்ம நீரம். நீ அவரை தேடி போக வேண்டாம், அவரே உன்னை தேடி வருவாரு. டோன்ட் வரி, உனக்கு டெத் கன்ஃபார்ம் பா. சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி நான் கடந்து வந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதாவது போலி மாத்திரையை பத்தி பேச போறேன். வீட்டுக்கு 2 பேர்னா உயிர் காப்பாத்தா மாத்திரை எடுக்கிறாங்க. அந்த மாத்திரையிலையும் கலப்படம். இதை கடந்து என்னால போக முடியல. இங்க மட்டும் இந்தியா ஃபுல்லா இருக்கு. இது அழிக்கணும்னா நீங்களும் ஒன்னா சேரும். நீங்க ஏன் போலீஸுக்கு போல, ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போலன்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை நான் கொண்டு போய் நடக்காமே போயிருந்தா அதனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஒரு காலத்துல பத்திரிகையில பேதாவால எழுதுறதா மிகப்பெரிய ஆயுதம். இப்போ உங்க கையில இருக்கிற போன் தான் மிகப்பெரிய ஆயுதம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனைய கடந்து போகாம மக்கள் கிட்ட ஷேர் பண்ணணும். அப்பதான் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். அதே போல இந்த மாதிரி சில தேச துரோகிங்க இருக்காங்க. அவங்கள புடிச்சு தோலை உரிச்சு நடு தெருவில் நிக்க வைக்கணும். அது உங்க கையில் இருக்கு. குஜராத்தை சேர்ந்த நீரவ் மக்கள் அன்றாட முறைக்காக எடுத்துக்கொள்ளும் மாத்திரையில் கலப்படம் செய்வதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது. சாப்பாட்டுல கலப்படம், தண்ணியில கலப்படம், காத்துல கலப்படம், அதனால நோய் வருது. நோயை குணப்படுத்துற மாத்திரையில கலப்படமாடா. உழைக்கிற காசுல பாதி காசு மாத்திரையிலே போயிடுது. மாத்திரையான போலியான மாத்திரை வச்சு நாட்டை குட்டிச்சலாக்கி ஏழைங்க வயிற்று வச்சு இப்படி கொட்டிக்கிறீங்க. உசுறு ஆழத்துக்கு தான் ஆஸ்பத்திரி போறோம். உசுரை காப்பாத்த தான் மாத்திரை வாங்கி போட்டா இதுலயும் கலப்படமா? உயிரை காப்பாத்த மாத்திரை வாங்கி போட்டா அதுல கூட போலி மாத்திரை கலக்குறாங்க. இவங்க விளங்குவாங்களா? அட உட்காருமா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். உட்காருமா. அரசியலுக்கு ஒரு விவசாயம் கிடையாது. நீ என் ஆட்சியை கவுத்துருவோம்னு சொன்ன. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் சொல்றேன், ஒரு மெடிக்கல் ரெப்பு, ஒரு கண்டெய்னர் லாரி, ஒரு டாக்டர் வாக்குமூலம் எல்லாத்தையும் தலைகளா மாத்திருச்சே. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? தலைவரே, ஆட்சி அதிகாரம் தான் என் மூச்சு. பதவி இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. எதுக்கு பதற? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை போல உள்ளவங்களுடைய ஆசையின் மீது தானே என்னுடைய பதவி ரதத்தையே. அந்த குஜராத்திக்காரன் நீரவ், அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவோம். அந்த குஜராத்திக்காரன் செய்த சூழ்ச்சி தான் இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுவோம். அந்த 20 எம்எல்ஏக்கள்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துரு. நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஓகே ஓகே. அந்த கமிஷனரை கூப்பிடு. கமிஷனர், எவனோ ஒருத்தன் ராம் தாவூத் இப்ராஹிம்ங்கிற பேர்ல ஒரு குடும்பத்தை காப்பாத்துறேன்ட்டு போய் கடைசியில என் ஆட்சியை காப்பாத்திட்டான். அந்த ராம போட்டு தள்ளிருங்க. குஜராத் நீரவ், அதான் என் ஆளு, அவனையும் போட்டு தள்ளிடு. எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிரு. கடைசியில நீயே இதை நியூஸ் ஆக்கிடு போ. அவனை இறக்கு.
விட்டுட்டு வந்து சாவ போறீங்களாடா? முட்டி போடு, முட்டி போடு, போடுடா. என்ன இப்படி நிக்க வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 3 ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு துப்பாக்கி இருந்தா என்ன தூக்கிடுவியா? நீரவ்டா, நீரவ். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆளுங்களை ஏடா கடுத்தன? உன்னால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்தணும். நீ விக்கிற போலி மாத்திரைய அடியோட ஒழிக்கணும். என்ன போல உன்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அந்த பெத்தவங்க தவிப்புக்கு நான் கொடுக்கிற தண்டனை உன் சாவு. டாய், அவன் அடி. அவன் அழுகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாய், என்னடா உன் பிரச்சனை? என் பிரச்சனையே நீ உயிரோட இருக்கிறது தான். நீ சத்தா போலி மாத்திரை அடியோட ஒழியும். நான் இல்லைன்னா இங்க இன்னொருத்த வர போறான். உனக்கு வேலை வட்டி இல்லடா. போலி மாத்திரை வித்தா உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பண்ண போற? டேய், இன்னுமாடா புரியல நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு? சபாஸ், நல்லவெல்லாம் வாழவே கூடாது. இவன் சாம்பல் கூட கிடைக்க கூடாது. கொளுத்துடிடும். ஏண்டா பாலாடா ஊத்துற பாலு?